அஜித் அவர்கள் அவருடைய பெட்டி அவரே எடுத்துக்கிட்டாருன்னு சொன்ன விஷயம். செலிபிரிட்டி சாதாரணமாக செய்கிற விஷயங்களையும் அதையே வந்து அவர் அதிகமாக பார்க்கப்படுது இல்லைங்க. நாம் இங்கே பார்க்குற செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்காங்கங்கிறதோட தானே ஒப்பிட முடியும். எவ்வளோ பந்தா பண்ணுறாங்க. ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர் அவர் ரொம்ப இயல்பாக ஒரு வேலைகளை அவர் செஞ்சுக்கிறாரேங்கிறது ஒரு ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்கல்ல. ஆனால் சார் இதை விட ரொம்ப ஆச்சரியம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒருத்தருடைய ஒரு ஆஸ்ட்ராலஜி ஃபேக்டர் தான். அவர் வந்து அஜித் அவர்கள் சிஎம் ஆவார்னு கெஸ் பண்ணது இப்போ மிகப்பெரிய டாக்காக போகுது. இல்லை அது அவர் சொன்னது நடந்திருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அஜித்துக்கு என்ன எங்கே போனாலும் விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய மாலை மரியாதை பட்டு கம்பளங்கள் அப்படி இருக்க நம்முடைய காம்படிட்டர் தானே அவர், நம்மளும் அங்கே போனால் என்ன அப்படின்னு தோணிருச்சுன்னு வைங்க. செய்கிற ஆள் ஒருவேளை வந்தாருன்னா இங்கே இருக்கிற ரெகுலர் அரசியல்வாதிகளுக்கு தான் பிரச்சனை. என்னடா நம்மளை நகரவே விட மாட்டேங்கிறாங்க, திடீர்னு எவனோ வர்றான், நமக்கு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு கடுப்பாவாங்க. அஜித்தை பொறுத்தளவுக்கு அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து அவர் சம்பளத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாரு. அதனால் எந்த தயாரிப்பாளரும் வருவதற்கு தயாராக இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. மேபி அஜித் அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சது பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, எல்லாத்துலேயுமே பெரிய அளவு கையை கடிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை அவர் எடுக்க மாட்டார். ப்ராஃபிட் ஷேரில் பண்ணுவோம் சார்னா தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காலையில் வந்து அஜித் அவர்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனதை பார்க்க முடிஞ்சது. ஒரே ஆரவாரமாக இருந்தது. எனக்கு அதை விட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பலர் வந்து அஜித் அவர்கள் அவருடைய பெட்டி அவரே எடுத்துக்கிட்டாருன்னு சொன்ன விஷயம். செலிபிரிட்டி சாதாரணமாக செய்கிற விஷயங்களையும் அதையே வந்து அவர் அதிகமாக பார்க்கப்படுது. இல்லைங்க, நாம் இங்கே பார்க்குற செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்காங்கங்கிறதோட தானே ஒப்பிட முடியும். அப்படி பல பேர் இல்லைல்ல. எவ்வளோ பந்தா பண்ணுறாங்க. ஒருத்தர் வரும்போது 10 பவுன்சரு கூட வராங்க. அது சீன்றதுக்கு ஆள் இருக்காது. கூட இன்னும் செல்ஃபி கூட அவனும் எடுக்க மாட்டான். ஆனால் ஒரு 10 பவுன்சரோடு வருவாங்க பந்தாவா. எந்த பொருளையும் கையில் எடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் யாரோ சுமந்துட்டு வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர் அவர் ரொம்ப இயல்பாக ஒரு வேலைகளை அவர் செஞ்சுக்கிறாரேங்கிறது ஒரு ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்கல்ல. பாராட்டுகிறபடி ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பாராட்டுறாங்க. ஆனால் சார் இதை விட ரொம்ப ஆச்சரியம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒருத்தருடைய ஒரு ஆஸ்ட்ராலஜி ஃபேக்டர் தான். அவர் வந்து முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி வந்து பேசியிருந்தீங்க. அவர் முன்னாடியே வந்து இந்த வாரம் கெஸ் பண்ணியிருந்தாரு, இந்த சிலிண்டர் வேலையெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அஜித் அவர்கள் சிஎம் ஆவார்னு கெஸ் பண்ணது இப்போ மிகப்பெரிய டாக்காக போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது அவர் சொன்னது நடந்திருக்கு. ஆனால் சில விஷயங்கள் சொல்லி நடக்கலை, அதையும் வந்து குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம அதை பேசின பிறகு சார் பிக் பாஸில் பார்வதி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னார் அவர். ஆனால் பார்வதி வின் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட பதில் இல்லை. அதுக்கு அவர் தான் சொல்லணும். பட் அவர் சொன்ன ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து பெரும்பாலும் சரியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ எதிர்காலத்தில் திடீர்னு ஒரு நாள் அஜித்துக்கு என்ன எங்கே போனாலும் விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய மாலை மரியாதை பட்டு கம்பளங்கள் அப்படி இருக்க நம்முடைய காம்படிட்டர் தானே அவர், நம்மளும் அங்கே போனால் என்ன அப்படின்னு தோணிருச்சுன்னு வைங்க. செய்கிற ஆள் அவர். ஓகே. அவரை பொறுத்தளவுக்கு வந்து முடியாதுங்கிறது அவர் லைஃப்பில் கிடையவே கிடையாது. எதெல்லாம் ரொம்ப கஷ்டமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவர் அவர். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா. சரி இறங்கி பார்த்துருவோன்னு இறங்கிட்டாருன்னு வைங்க, என்ன வேணாலும் நடக்கும்ல. மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் யார் வேணாலும் வரலாம். ஆனால் அவங்க வந்து எந்த அளவுக்கு இப்போ அரசியலை டீல் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. விஜய் மீதே நம்ம 1000 குறைகள் குற்றம் குறைகளை சொல்கிறோம். செல்வாக்கு இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஒரு எம்ஜிஆர் மாதிரி போராட்டத்திலலாம் பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து அரசியலை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாரு, எளிமையாக இருக்காரா, இலகுவாக இருக்காரா, மக்களோடு மக்களாக இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பதில் போட்டிங்கன்னா விஜய்க்கு பெரிய மார்க்கெல்லாம் போட முடியாது. ஸோ அப்படி தான் அவர் இருக்கார். அஜித் வந்து அப்படி இருப்பாரான்னு அடுத்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை வந்தாருன்னா இங்கே இருக்கிற ரெகுலர் அரசியல்வாதிகளுக்கு தான் பிரச்சனை. என்னடா நம்மளை நகரவே விட மாட்டேங்கிறாங்க, திடீர்னு எவனோ வர்றான், நமக்கு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு கடுப்பாவாங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். என்னடா இது ஒருவேளை வந்துட்டா யாரெல்லாம் கடுப்பாவாங்க, எவ்வளோ எரிச்சலாவாங்க. இப்போ விஜய்க்கு எதிராக கிளப்பி விடப்படுகிற பல பூதங்களை நம்ம பார்க்குறோம். அதுமாரி அஜித்துக்கு எதிராக என்னெல்லாம் கிளப்பி விடுவாங்க அப்படிலாம் யோசித்தோம்னா அது அனுமார்வாள் மாதிரி நீளுது அந்த கற்பனை. பார்ப்போம், அந்த டைமில் பார்ப்போம். அதான் சார், இல்லை 5 வருஷம் அவங்க கணக்கு சொல்லியிருக்காருல, அது வேணால் பார்க்கலாம். ஆனால் அவருடைய சினிமாவோடது பார்க்கும்போது அடுத்த படம் வந்து ஆரம்பிச்சிடும் நம்ம முன்னாடியே பேசி வச்சுருந்தது தான். ஆனால் அதுக்கான ஆரம்பம் ஏதாவது தெரிகிறதா?
அஜித்தை பொறுத்தளவுக்கு அதான் சொல்கிறேனே, நம்ம வந்து அவர் சம்பளத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாரு. அதனால் எந்த தயாரிப்பாளரும் வருவதற்கு தயாராக இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படி இருந்தும் அதிகார ரவிச்சந்திரனை வச்சு அந்த வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. எல்லா செலவுகளையுமே அஜித் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளர் வரும்போது இப்போ பண்ணுற செலவெல்லாம் அங்கே கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கை மாற்றி விட்ருவாங்க. பட் அந்த தயாரிப்பாளர் யாருங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. பட் வளைகுடா போர் வந்து முடியறதுக்கு இந்த 2-3 மாதம் ஆகும். அது வரைக்கும் அவரால் கார் ரேஸுக்கு போக முடியாது. அப்போ கட்டாயமாக இங்கேருந்து படத்தை முடிச்சிடுவோன்னு தான் நினைப்பார். ஒரு வகையில் இந்த போர் வந்து அஜித் ரசிகர்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. ஓகே. அதனால அந்த ரேஸ் விஷயங்கள் பாதிக்கப்பட்டது. ஆமாம். ஸோ அப்போ அந்த 3-4 மாதத்துக்குள்ளே படத்தை முடிச்சிருவாங்க. ஓகே சார். ஆனால் மேபி அஜித் அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சது பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. எல்லாத்துலேயுமே பெரிய அளவு கையை கடிச்சிருக்கு. அப்படியா சார்? ஆமாம்மா. ஸோ அதனால் வந்து மறைமுகமாக நான் சொல்கிறேன், நேரடியாக இல்லைன்னா கூட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நேரடியாக பண்ணியிருக்காரு. ஓகே. தயாரிப்பு கொஞ்சம் மறைமுகமாகலாம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய சங்கடங்கள் இருந்திருக்கு. ஸோ அதனால் மறுபடியும் அந்த விபரீத முயற்சியில் அவர் இறங்க மாட்டார். இப்போ இருக்கிற சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். சினிமாவில் வந்து எந்த ப்ரொடியூசரும் நிம்மதியாக இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை அவர் எடுக்க மாட்டார். பட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் ஷேரில் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பளத்தை ஒரே அடியாக மொத்தமாக கேட்காம ப்ராஃபிட் ஷேரில் பண்ணுவோம் சார்னா தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூர்யா அவர்களுக்கு கருப்பு படத்தை தொடர்ந்து வந்து வர படங்கள் எல்லாமே வேற இண்டஸ்ட்ரியோட டைரக்டராக இருக்காங்க. எதனால் அவர் வந்து அந்த பக்கம் டேர்ன் பண்ணதுக்கான ரீசன் தப்பு இல்லைங்கிறேன் நான். இங்கே அவர் நம்பினார், யாருமே அவர் நம்பிக்கையை காப்பாற்றல. வேறு ஆல்டர்னேட்டிவ் முடிவெடுப்பதில் என்ன தவறு? அடுத்து வெற்றி தானே. நீங்கள் ஒரு தவறை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க முடியாதுல்ல, வெற்றியை நோக்கி தானே போகணும். ஸோ அதனால் போயிருக்காரு. ஒருவேளை இப்போ அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வெற்றி படமாக மாறிச்சுன்னா கட்டாயமாக தமிழ் பட இயக்குனர்களை ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளி வச்சுருவார். இப்போ வரவே வராதிங்க பண்ணிட்டு. சார் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வெங்கி அட்லூரி இருக்காரு, அடுத்தது வந்து ஜித்து மாதவன் பண்ணுறாரு. திடீர்னு பார்க்கும்போது நம்ம இவர் மின்னல் முரளி டேரக்டர் அவருடைய டாக்ஸும் போகுது. அப்போ கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து அவருடைய லைனப்பில் இருக்கிற படங்களாக இருக்கும். ஆமாம்மா, தப்பு இல்லையா, எல்லாமே பெஸ்ட்டு டைரக்டர்கள் தானே. அதனால் தேடி தேடி பிடிக்கிறார் அவர். ஆனால் பூரி ஜெகநாத் பூரி ஜெகநாத் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அங்கத்த கிளாசிக் டைரக்டரா பேசப்பட்ட ஒருவராகவும் இருந்தாரு. ஆனா இதற்கு நடுவில் கருப்பு படம் ஆக்சுவலி என்ன ஆச்சு சார்? இன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நம்ம தான் அது வந்து ஏதோ ஆர்ஜே பாலாஜிக்கும் தயாரிப்பாளருக்கும் சண்டை அப்படி இப்படிலாம் சோசியல் மீடியாவில் யாரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மன வருத்தம் வரும். அது டக்குன்னு மாறினா அது ரொம்ப அவ்வளோ பெரிய விரிச்சல்லாம் கிடையாது. அது இவர் ஒன்று கேட்டிருப்பாரு, அவர் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த மாதிரி தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர பெரிய அளவு அவங்களுக்குள்ள முட்டல் மோதல்லாம் கிடையாது. அது என்னென்னா ஓடிடியில் வந்து இந்த படத்தை விற்பதற்கு ஒரு பெரிய டிலே. இன்னும் ஓடிடி நிறுவனம் வந்து பேசிட்டாங்க, ஆனால் ஒப்பந்தம் இன்னும் சரியாக ஆகலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்க சில நாம்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதில் வந்து இவங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கு. மற்றபடி அதில் வேறு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் ஜித்து மாதவன் அவருடைய படம் வந்து எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. காரணம் அவருடைய முன்னேற படம் ஆவேஷம். இந்த படம் ஒரு காப் படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. திடீர்னு கேள்விப்பட்டிருந்த நியூஸ் வந்து எஸ்டிஆர் அவர்கள் இருப்பாரோ அப்படிங்கிறதா. ஸோ இந்த காம்போவே கேட்க வித்தியாசமாக இருக்கே சார். ஆமாம், அதில் வந்து இந்த கதையை எழுதும்போதே சிம்பு மனசில் வச்சு தான் அவர் எழுதியிருக்கிறார் போல. ஓகே. அது கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க தரப்புலேருந்து சிம்பு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சிம்பு வந்து சார் நான் ஆவேசம்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாய்ப்பு கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்கள் படத்தில் நான் நடிக்க விரும்புகிறேன்னு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க, பண்ணலாம் சார்ன்னு சொல்லியிருக்காரு. நான் ஃபுல்லாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இருக்குது. ஸோ அப்போ வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் மல்டி ஸ்டாரில் எனக்கு தெரிஞ்சு சிம்பு அவர்கள் நிறைய நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் மல்டி ஸ்டார் இருக்கும்போது அரசன் படத்துடைய டிலே பயம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசன் படம் வந்து ஆரம்பித்தாங்க, சடனாக ஒரு தேக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறது. அது என்ன ஆனது சார்? அரசன் வெளிவருமா? இந்த இப்போ அடுத்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஆமாம், சென்னையில் தான் போகிறாங்க. தரமணியில் ஏதோ செட்டு போட்டு எடுக்க போகிறாங்க போகிறாங்க. இனி பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஸோ தொடர்ந்து அந்த படம் அரசன் அப்போ எப்போ வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? அது வெற்றிமாறனுக்கே தெரியாது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவரை பொறுத்தளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால் அவர் ஒரு டெட்லைன்லாம் அவர் வச்சு ஒர்க் பண்ணுறவர் இல்லை. அது தெரியல எப்போ வரும்னு தெரியாது, பட் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் அரசன் டிலே ஆக ஆக அஸ்வத் மாரிமுத்து அவருடைய ப்ராஜெக்ட் டிலே ஆகுமா? இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இதே கெட்டப் தான் அங்கேயும் அஸ்வத் மாரிமுத்து படத்துக்கும்.
ஸோ அதனால் அது ஒரு 15 நாள், இது ஒரு 10 நாளுங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அஸ்வத் மாரிமுத்து படத்தை எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு சிம்பு. ஆக்சுவலாக வந்து நடுவில் கமல் வந்து நம்ம படம் ஒன்று பண்ணலான்னு அஸ்வத் மாரிமுத்தை கேட்டிருக்கிறாரு. அதுக்கு சிம்புட்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்டாராம். ஓகே. பழையபடி கடுப்பாயிட்டார் அவர். ஏற்கனவே ரஜினி பேரை சொல்லிட்டு போயிட்டீங்க நீங்கள், ஒரு 3 மாதம் நம்ம படத்தை கையிலே எடுக்கல கதையை, அப்போ திரும்ப வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், திரும்ப கமல் சார் கூப்பிட்டாருன்னு போனீங்கன்னா அதெல்லாம் நான் அலோவ் பண்ண முடியாது, என் படத்தை முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். ஸோ அதனால் சிம்பு படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத அவர் பார்க்கணும். அதனால் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து சைமல்டேனியஸாக எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலில் ஷூட்டிங் போயிடுவாங்க. அதே மாதிரி கரா அந்த படம் வந்து டீசர் வந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அது லுக்காக வித்தியாசமாக இருந்து அந்த படம் எப்படி உருவாயிருக்கு சார்? அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர படமாக இருக்குது. ஒரு 1/2 hour குறைக்க சொல்லியிருக்கார் போல் இருக்கு வேல்ஸில். ஓகே. அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் சார் ரீசெண்டாக நீங்கள் சொன்ன ஒரு நியூஸ் வந்து எல்லாரையும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் வெர்சஸ் விஜய் சேதுபதியாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து வர படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, ஆரம்பத்துலேருந்தே அதுக்கு ஒரு அறிகுறி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டெபனாக அடிச்சிருந்தாருன்னு வைங்களேன், கட்டாயமாக அந்த போட்டி உருவாயிருக்கும். அவரை பொறுத்தளவுக்கு வந்து பண்ணா ஹீரோ தான் அப்படின்னு இல்லை, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார், ஒரு கேமியோன்னா வருவார். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஹீரோவாக இருக்கார். பட் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதிங்கிற அந்த அஜித் விஜய் மாதிரி எதிர்காலத்தில் வரும்னு நான் நினச்சேன். ஒரு முறை தனுஷ்கிட்டே நான் அதை சொன்னேன். தனுஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இப்போ அஜித் விஜய் சிம்பு தனுஷ் மாதிரி சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதினு வருமானு கேட்டேன். வருமா அப்படியா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாரு என்கிட்ட. நான் மட்டும் இது சொல்லிகிட்டே இருக்கேன், நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், பட் ஒரு அறிகுறி தெரியுது. அண்ட் வந்து எஸ்ஆர்கே கேமியோ ஜெயிலர் 2 ஆரம்பிச்சதுலேருந்தே படத்துடைய கேமியோ யாராக இருக்கும்னு ஒரு பேர் எதிர்பார்க்கப்படுச்சு. ஷாருக் கான் அவர்களுடைய பேர் வந்தோடனே எல்லாருமே ஒரே இதுவாகிட்டாங்க. அது உண்மையான நியூஸ் தானா சார்? உண்மையான நியூஸ் தான். அது இல்லாமல் வந்து இப்போ கேமியோன்னா ஒரு 4 நாள் 5 நாள் வருவாங்க, அவ்வளோதான், அதோட முடிச்சுடுவாங்க. பட் இவர் 15 நாள் டேட் கொடுத்துருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், கேமியோ தானா இல்லை ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவா? ஒன்றும் புரியல, அது பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போது ஜெயிலர் 2ஓட வெற்றி தோல்விங்கிறது இந்த கமலஹாசன் அவர்களுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய ப்ராஜெக்டை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது? பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஜெயிலர் 2 வெற்றி படமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நெல்சனுக்கு. இந்த படம் பண்ணும்போதே எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு கேட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. என்ன நீங்கள் ரொம்ப நெருக்கடியெலாம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தையே அவரை கொஞ்சம் ஃப்ரீ கண்டாக விட்டிங்கன்னா சூப்பராக பண்ணுவார். நீங்கள் ஏன் வந்து விஜய் படம் சரியாக போகலை பீஸ்ட்டு அப்படின்னா, ரொம்ப அவசரமாக அவரை வந்து ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டாங்க, அதனால் சரியாக போகலையே தவிர அவருக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டான படமாக கொடுப்பார் அவர். ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கு. ஸோ அதனால் கட்டாயமாக வெற்றி படமாக இருக்கும். கடைசி கொஸ்டினாக வச்சுக்கிறேன் சார். தாய்க்கேள்வி படத்துடைய வெற்றி வந்து ஒரு மிக பிரம்மாண்ட வெற்றியாக பார்க்கப்படுது. நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருந்தோம், அந்த படம் மேலே எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது, எதிர்பார்த்ததை விட ஒரு வெற்றியை கிடச்சிச்சா? ஆமாம், கிட்டத்தட்ட 50 கோடி கலெக்ஷனுங்கிறாங்க. அது மிகப்பெரிய வெற்றி தான். இப்போ வந்து முழுக்க முழுக்க ராதிகாங்கிற ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த படத்தை சுமந்துருக்கு. படம் முழுக்க அவங்க வரலைன்னா கூட அந்த கெட்டப்பு அந்த அந்த கேரக்டர் தான் பலரையும் தியேட்டருக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அப்போ முழுக்க முழுக்க அது வந்து ராதிகாவினுடைய நடிப்புக்கான ஒரு வெற்றிங்கிறத பார்க்கலாம். அதை தாண்டி இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது சிவகார்த்திகேயன். வேறு யாராலையும் அவ்வளோ தூரம் ஒரு வந்து ப்ரொமோஷனுக்காக மெனக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் இந்த படத்தை அப்படி நேசித்தார். உள்ளபடியே நல்ல கதைகளை விரும்புகிற ஹீரோக்கள் அந்த படத்தை கடைகோடி மக்களும் கொண்டு போய் சேர்த்துணுன்னு நினைப்பாங்க. அதை சிவகார்த்திகேயன் கரெக்டாக பண்ணுறாரு. அவருக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா அது எப்படி உழுந்து புரண்டாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு, அதுக்காக செலவு பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சரியான தயாரிப்பாளராக இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் கிடைச்சது பெரிய வரம் தான். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்களை பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.